உபவாச ஜெபத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் செய்ய வேண்டிய மகத்தான கிரியைகளை கர்த்தர் செய்வாராக. அதிகாலை ஜெபத்துக்கும் சிலர் வந்திருந்தீங்க. நம்ம நல்லா ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஆண்டுடைய சித்தத்துக்கு நடத்தலுக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை கர்த்தர் மகிமையாய் நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய நாம மகிமை படுவதாக. சொன்னதுபடி பரலோகத்தை குறித்து நாம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யம் அல்லது பரலோகம் எப்படி இருக்கும் என்கிற தலைப்பிலே நாம் இந்த மாலை கூட்டங்களிலே நாம் பைபிள் ஸ்டடியாக நாம் இதை தியானிக்கிறோம். ஒரு முக்கியமான டாபிக்கு, தேவையான டாபிக்கு, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாபிக். எனவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இது நம்முடைய என்ன சொல்ல அநேக கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனை ருசிப்பதற்கும் இது இருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒன்று, பரலோகத்தை குறித்து நம்மால் யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. பரலோகத்தை குறித்து ஏனென்றால் அது 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 என்ன சொல்ல இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒன்று. ரெண்டாவது, பரலோகம் என்பது நம்முடைய மூளையினாலே அதை என்ன செய்ய முடியாதுன்னா அதை நம்மளால கொண்டு வர முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்றுதான் பரலோகம். ஆமென். எனவே அதை நம்முடைய சிந்தையிலே நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனால் வேத புத்தகத்திலே பல இடங்களிலே பரலோகத்தை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதை வைத்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் ஆரம்பத்திலே சொல்வதற்கு முன்பாக பரலோகத்தை குறித்து தெளிவாக ஒருவராலும் இன்னும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதை இன்னும் பார்க்கவில்லை. அதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பவுல் மூலமாக அப்போஸ்தலன் யோவானிடத்தில் பல விதங்களில் வெளிப்படுத்தப்பட்டவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இனி அது நம்ம ஒரு மனிதர்கள் இன்னும் அதை பார்க்க போகிற ஒரு தேசம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் தோமாவிடத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே அதிக பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இன்றைக்கும் ஆவிக்குரிய கோலத்தில் ஆவிக்குரிய உலகத்திலே பரலோகத்தை நான் சொல்லுவது பெண்டிகாஸ்ட் ஃபீல்டில் சொல்கிறேன். பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார். ஆனால் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆராதிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, இயேசுவை அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அவன் பரலோகமா அதை பார்த்துக்கலாம். பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கும் நிறைய பேர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க அதை ஒரு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் நாம் இதை குறித்து தியானிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பல தலைப்பின் கீழாக நாம் தியானிப்போம். ஆண்டவர் அப்பொழுது நாம் இதை அறிந்து கொள்ள ரெண்டு கோணத்தில் நாம் தியானிப்போம். ஒன்று, நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இது நமக்கு பயனுள்ளதாகவும் மாற வேண்டும். பயனுள்ளதாக அறிந்து கொள்வதாக மட்டும் இருக்கக்கூடாது, பயனுள்ளதாக இருக்கணும். இது பயனுள்ளதாக மட்டும் இருக்கக்கூடாது, இது அறிந்து கொள்வதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு என்னன்னா, ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்க வேண்டும். பரலோகத்தை குறித்து ஏன் நாம் தியானிக்க வேண்டும். ஆமென். அந்த ஒரு கேள்விக்கான நான் இதை மெடிடேட் பண்ணும்போது இப்படி ஒரு கேள்வி என் சிந்தையில வந்துச்சு. நம்ம ஏன் இதை குறித்து தியானிக்கணும்? நம்ம ரெவலேஷன் பேசுகிற சபை, ஸ்தோத்திரம், இது நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சும்மா ஒரு வேடை வச்சுட்டு வந்தாலே போதும், 1 மணிக்கு நம்ம போயிடும். ஏன்னா ஆண்டவர் தர்ற வந்து ஒரு வேடு வேல்யூவாக இருக்குது. பட் இதை வந்து
ஒரு வேடை வச்சுட்டு வந்துட்டு இது பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டடியாகவும் இருக்குது. அதனால இதை நம்ம இது பண்ணோம்னா நல்லா தியானிக்கணும். நிறைய நேரம் இதுக்காக செலவு பண்ணாதான், ஒரு ஒரு நாளாக ஒரு 3 மணிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு நாள் பேச முடியும். சோதரம் அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் இதை பேசணுமான்னு பல சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் தெளிவை தந்தார். ஆமென். அப்போ அதை உறுதியை தந்தார். அப்போதான் முதல்ல ஒரு சின்ன நம்ம ஏன் இதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. எனவே அதனுடைய ஒரு பதில் தான் நாம் இன்றைக்கு தியானிப்போம். நாளையிலிருந்து பரலோகத்தும் 2 பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களும் பரலோகம்னா என்ன அப்படின்னு இந்த 2ஐயும் நம்ம தியானிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி இவைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆண்டு கிருபை செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் தலைப்பு, ஏன் பரலோகத்தை குறித்து தியானிக்க வேண்டும். ஒரு 5 காரியங்களை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இன்றைக்கு இந்த காரியம் தேசத்தில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். அதாவது நாம் ஏன் பரலோகத்தை குறித்து தியானிக்கிறோம்னா, இம்மைக்காக மட்டும் நாம் தேவனை தேடினோம் என்றால், இம்மைக்குரியவைகளுக்கு மட்டும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், நாம் யார் என்றால் எல்லாரை பார்க்கலும், எல்லா மனுஷரை பார்க்கணும் நாம் யாரு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீ சர்ச்சுக்கு வந்தும், நீ பைபிளை தூக்கி இயேசுடத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டும், நீ பல காரியங்களை வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்தும் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ரலிலேயே சொல்லுங்க பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்குரியவர்களை மட்டும் நாம் கண்ணோக்கம் வைத்து ஆண்டவரை தேடினால், நாம் எல்லாரை பார்க்கணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், பரிதபிக்க. அப்போ நாம் எதை குறித்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும்? இம்மைக்குரியவர்களை மட்டும் இல்ல, மறுமைக்குரியவர்களை நினைத்து நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பரலோகத்தை குறித்த நம்பிக்கையோடு தான் நீ முதலாவது ஆண்டவரை தேட வேண்டும். 2வது தான் நீ எதை தேடணும்? இம்மைக்குரிய காரியங்களை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் நம்ம பரலோகத்தை குறித்து தியானிக்கிறோம்னா, நாம் பரலோகத்தை விட்டுட்டு மீதி எல்லாவற்றையும் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பரிதபிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம எதை நம்ம அதிகமா தேடணும், எதை நம்ம அதிகமா நம்பிக்கணும்? நம்முடைய நோக்கமும் நம்முடைய நம்பிக்கையும் பரலோகத்தை குறித்து அதிகம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்போ உள்ள காலத்துல நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது, ஜனங்கள் எப்படின்னா, ஜனங்களை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மட்டும் சொல்லி ஜனங்களை நடத்துவதும், ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதும் இல்லைன்னா உற்சாகப்படுத்துவதும் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரை ஜனங்களை நடத்த வேண்டும். அது தேவை. ஆனால் அதற்காக மட்டும் நான் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எப்படி ஆண்டவரை தேடுறீங்க? இந்த உலகத்துல உள்ள நன்மைகளுக்காக மட்டும் கர்த்தரை தேடினால் நாம் எல்லாரை பார்க்கலாம் எப்படிப்பட்டவர்கள்? சத்தமா சொல்லுங்க, பரிதபிக்கப்பட்டவர். அப்ப இந்த உலகத்துக்குரியவைகளை மட்டும் நம்ம தேடினால் நாம் போதாது. நாம் எதற்காகவும் கர்த்தரை தேட வேண்டும்? பரலோகத்துக்குரியவர்களுக்காக நம் கர்த்தரை தேட வேண்டும். ரட்சிக்கப்படுவது எதற்கு? அபிஷேகம் பெறுவது எதற்கு? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது எதற்கு? வேறுபட்டு வாழ்வது எதற்கு? அந்யோன்யத்தில் அப்பம் விற்குதலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா தரித்திருப்பது எதற்கு? இதெல்லாம் பரலோகத்துக்குரியவைகளை நிறைவேற்றுவதற்காக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தனால பரலோகத்துக்கு போக முடியாது. பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்தனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவிக்குரிய விசுவாசிக்கு பிள்ளையா பிறந்தாலும் பரலோகத்துக்கு முடியும். நீ இயேசுடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். உங்களுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் தெளிவும் அதிகமா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மட்டும் நான் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மட்டும் தேவன் பேர் நம்பிக்கை வைக்க கூடாது. என்னுடைய நம்பிக்கை இதை காட்டில் அதிகமா எதன் மேல் இருக்க வேண்டும், பரலோகத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆமே, சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் நமக்கு இது ஒரு வாடகை வீடு, அவ்வளவுதான். இது ஒரு வாடகை வீடு. நாம் ஆசைப்பட்டாலும் நீங்க நான் இப்ப பாஸ்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால ஒரு பெரிய துக்கமான செய்தி, ஜப குறிப்பு நம்ம கிட்ட வரும். பல ஜப குறிப்பு, அதுல ஒரு ஜப குறிப்புனா வயதான நேரம் அவங்க அப்பாவா இருக்கு, அவங்க அம்மாவா இருக்கும், சொந்த பெற்ற அம்மா பெற்ற அப்பாவா இருக்கு, படுக்கையில இருக்கும் கஷ்டப்படும்போது பாஸ்டர் அந்த அவங்க சொல்ற ஒரு காரியம், பாஸ்டர் இவங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆமே, இதுதான் நமக்கு நிலைமை. யாரா இருந்தாலும் ஒரு கட்டம் ஆகும்போது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் சரி, உயிரே வச்சிருந்தாலும் சரி, அவங்களே வாத்திருந்து சொல்லுவாங்க இவ போனா கொள்ளலாம் அப்படின்னு. இதுதான் உலகத்துக்கு நிலைமை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்கு, நிரந்தரமான ஒரு இடம் நமக்கு இருக்கிறது. அங்கே ஸ்தோத்திரம், அங்கே போகும்போது இந்த நிலைமை வரவே வராது. ஏன்னா இது நமக்கு நிரந்தரம். அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க போகாண்டான்னு ஆசைப்பட்டாலும் நம்மளை பார்க்கிறவங்க என்ன செஞ்சு விட்டுருவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா இது நிரந்தரம் அல்ல. இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், இனி ஒரு 60 வருஷம் தாண்டணும்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இருப்போம்னு யோசித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு 100 வருஷம் வாழ வேண்டிய ஒரு உலகத்துக்கு அதுக்காக நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, ஆண்டு காலங்களாய் என்ன சொல்ல, ஆயிரம் ஆண்டுகளாய் நம்ம ஒரு ராஜ்யத்துல வாழ போகிறோம். அப்போ அதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? புரிகிறவங்க எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? ஆமே, ஒரு 100 ஆண்டு தான் இந்த உலகத்துல வாழ்றோம். அதுக்கப்புறம் போய்தான் என்ன செய்யணும், ஆகணும். இல்லைன்னா ஜோம் பண்ணியாவது நம்மளை அனுப்பி விட்டுருவோம். அதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா பரலோகம் போகும்போது அப்படி இல்லை. அங்கே நித்திய காலமா அவரோடு என்ன செய்ய போறோம், அங்க போய் ஜோம் பண்ண மாட்டோம். நீ இங்கண்டு இவரை எங்கேயாவது அனுப்புங்க. அதான் நம்முடைய சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த தேசம். நம்முடைய சரீரம் என்பது ஒரு வாடகை பூமி. நம்ம மேல பார்க்கறல சரீரம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா, அதுதான் நித்தியம். இந்த வாடகை, அந்த ஆத்மா வாழ்ற ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அதுதான் நாம் அந்த ஆத்மா போன உடனே திரும்ப அந்த சரீரம் மண்ணுக்கே போயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்துக்குரியவைகளுக்காக மட்டும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தேடணும் என்றால், நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டோம். அப்ப நம்ம ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடுறோம்னா, நான் இம்மைக்காக காரியத்துக்காக மட்டும் நான் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கல, நான் பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் மேல் என்ன வைத்திருக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அதற்காக நாம் இந்த டாபிக்கை தியானிக்க போகிறோம். அப்ப நாம் பரலோகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால், ஆமே, நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நாம் பாக்கியவான்கள். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாக்க. ஆமே, இன்னைக்கெல்லாம் பரலோகத்தை குறித்து பேசினா என்ன சொல்ல, மக்களுக்கே பிடிக்காது. வந்துட்டாரு வருகை குறித்து பேசுற பாஸ்டர்ஸ இன்னைக்கு எப்படி பாக்குறாங்கன்னா, நக்கலா பாக்குறாங்க. ஸோ இவர் வந்துட்டார் என்னைக்கு அப்படி. நான் என்ன சொல்றேன்னா, சிலரை ஆண்டவர் அதுக்குன்னே வச்சிருக்கிறார், கடைசி காலங்கள் நடக்க போகிறவர்கள் குறித்து. அதனால நம்ம அவங்கள அவங்கள அதுக்குன்னே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்க ஊழியம் அது, அவங்க அழைப்பு அது.
அவங்க தெரிந்து கொள்ளாத கர்த்தர் அவங்கள அதுக்குன்னே பிரித்தெடுத்து, அதனால அவங்க கடைசி காலங்களை குறித்து தான் என்ன செய்வாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதுக்குன்னே அவங்கள வச்சிருக்கிறார். உடனே அவங்கள அற்பமா பார்க்க, இனி இந்த பாஸ்ட் ஃபுல்லா இதை தான் பேச, இவருக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கும், வேற ஒன்றும் அவருக்கு கிடைக்காது, வேற ஒன்றும் அவருக்கு ஓடாது, அவர் வேற ஒன்று பண்ணினாலும் அவர் பிரசங்க மாட்டே அவருக்கு இருக்காது. ஏன்னா கர்த்தர் அதற்காக அவங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிறோம்னா, அப்போ இம்மைக்காக மட்டும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்ம எப்படிப்பட்டவன், பரிதபிக்கும். அதனால நான் இம்மைக்காக அல்ல, பரலோக காரியத்துக்கான கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நான் பரிதபிக்கப்பட்டவங்கள நான் பாக்கியவான். ஆமேன். வரமாட்டேங்குது. ரெண்டாவது, நம்ம ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிறோம் என்றால், இதுதான் நம்முடைய குறி வாக்கியம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நம்முடைய சரீரம் இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்கிறோம் என்றால், நான் குடியிருக்க போகிற வீடு பரலோகம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும். நான் சத்தமா சொல்லணும். நான் குடியிருக்க போகிற வீடு பரலோகம். அதனால நான் குடியிருக்க போற வீட்டை குறித்து நான் என்ன செய்ய போறேன், தியானிக்க போகிறேன். ஆமா. இப்ப குடியிருக்கிற வீடு என் சரீரம். இந்த உலகமும் அழிந்து போகும், என்னுடைய சரீரம் அழிந்து போகும். இந்த ரெண்டையும் குறித்து நான் சொல்றேன். திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். இந்த உலகமும் ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும், அழிந்து போகும். அக்கினிக்கு எராக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 ஸ்தோத்திரம். பல விஞ்ஞானிகளுடைய கருத்து, இனி இந்த பூமி தாக்கு பிடிக்காது சூட்டுனால, அப்படி பல சொல்றாங்க. அது அந்த பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த வீடும் அழிந்து, நான் குடியிருக்கிற அந்த உலகமும் அழிந்து போகும். அடுத்து என் ஆத்மா குடியிருக்கிற சரீரம் என்ன செய்து போகும், அழிந்து போகும். மார்த்தாள் அதான் சொல்றாங்க. எல்லாம் இயேசு 4 நாள் தான் தாண்டிச்சு. அதுக்குள்ளே அவ என்ன சொன்னா, நான் எழுப்ப போறேன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, மார்த்தாள் சொல்லுங்க, நாருமே இது அழிந்து போகிற சரீரம். இந்த சரீரம் என்ன சரீரம் சொல்லுங்க, அழிந்து போகிற சரீரம். இந்த உலகம் அழிந்து போகிற ஒரு உலகம். இது எப்போ இந்த ஆத்மா நமக்கு, இப்ப இடையில ஒரு மீன் வீடியோல காட்டினாங்க. இந்த மீனுக்கு விலை எவ்வளவு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ அது அவர் சொல்றாரு, இது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் சின்ன மீன், இவ்வளவு நீளம் தான், உள்ளங்கை நீளம் தான் இருக்கு, 700 ரூபாய் 800 ரூபாய் இருக்குன்னா அவர் சொல்றாரு, இந்த மீனுக்கு விலை 8 லட்சம்னு. எத்தனை லட்சம்? எதுக்கு இது? எனக்கு புரியல. அந்த வால் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கு. நான் உடனே நினைச்சேன், இதுக்கு ஜீவன் இதை விட்டு போச்சுன்னா 8 பைசா கூட என்ன செய்யாது, பிரயோஜனப்படாது. என் மண்டை உடனே அதுக்காக போகுது. அவ்வளவுதான். இப்ப உயிர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு எத்தனை? 8 லட்சம். பின்னாடி ஒரு பெரிய மாநாடே நடக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். சரி, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு. அப்போ நமக்கு இருக்கிற வேல்யூ, நமக்கு இருக்கிற மதிப்பு. இப்ப நீங்க என்ன பாஸ்ட்னு சொல்றீங்க, நான் உங்களை விசுவாசம் சொல்றேன். என்னத்தான் மதிப்பு மரியாதை கொடுத்தாலும், ரோட்ல பார்த்தா கையெடுத்து கும்பிடுவீங்க, விஷ் பண்ணுவீங்க, எல்லாம் ஓகே தான். அதெல்லாம் எது வரைக்கும்னா உள்ள ஜீவன் உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது போயிட்டுன்னா கூட இருக்கிறவங்களே சீக்கிரம் கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. வேற ஒரு ஆளு நார்மேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. யாரு சொல்லலாம்? சொந்த அக்காளையே சொல்றா, ஆண்டவரே இனி அவன் வெளியே வராண்டா நார்மே. அப்ப அவளுக்கு நாத்தம் பொறுக்குது. தம்பிய பாக்குறத காட்டிலும் எது அவளுக்கு பெருசா இருக்கு? நாத்தம் தான் பெருசா இருக்கு. அவ்வளவுதான் இந்த சரீரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ இனி ஒரு நாட்டுக்கு நம்ம குடியிருக்க போகிறோம். ஆமேன். அது அழியாத நாடு, தேவனால் கட்டப்பட்ட நாடு, கைவேலை இல்லாத நாடு, அது நித்திய வீடு,
அதுதான் நான் குடியிருக்க போகிற வீடு. ஆமே. அப்ப ஏன் இதை குறித்து நாம் தியானிக்கிறோம் என்றால், பரலோகம் என்பது நான் குடியிருக்க போகும் ஒரு வீடு. இந்த வேட ஒர்க்கோட சொல்லுமா, நான் குடியிருக்க போகும் வீடு. அப்ப எதை குறித்து தியானிக்க போகிறோம்? நான் குடியிருக்க போகும் வீட்டை குறித்து தியானிக்க. நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த வீடை போய் பார்ப்பீங்க. இது நல்லா இருக்கா, அப்படி இப்படி பிடிச்சிருக்கா, நமக்கு ஓகே தானா. வாடகை வாடகை வீடை கூட நம்ம பார்த்து தான் வாங்குவோம். வாடகை கிடக்கும், இது ஓகே தானா, கரண்ட் வசதி இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாம் வசதி உண்டா, தங்கலாமா, தண்ணி நல்லா இருக்கா, தண்ணி எப்பவும் வருமா, எவ்வளோ நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வாடகை வீட்டில் சில ஒரு வருஷம் இருப்போம், இல்லைன்னா 2 வருஷம் இருப்போம். அவ்வளோ நான் வருஷம் தங்க போற அந்த வீடை குறித்து நம்ம அவ்வளோ கவனிக்கிறோம் என்றால், அப்போ நித்திய காலமாய் தங்க போகிற ஒரு வீடு இருக்கு, அது பரலோக ராஜ்யம். அப்ப அதை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். அப்போ நான் குடியிருக்க போகும் வீடு பரலோகம். எனவே இனி நான் குடியிருக்க போகிற இடத்தை நான் அறிய வேண்டும். மூன்றாவது, 8ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தத்தை உயர்த்தி. வீட்டில் மட்டும் இல்ல, முதல்ல சொன்னது வீடுன்னு சொன்னேன். 3வது பாயிண்ட்ல வீடு மட்டும் இல்ல, கர்த்தரிடத்தில் குடியிருக்கும். அந்த வேர்டு அப்படிதானே? ஒரு முறை கூட வாசிங்க சிஸ்டர். தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகும். எப்படி எப்படி யாரிடத்தில் குடியிருக்கவும்? கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். எங்கிட்ட நீங்க ஏன் பரலோகத்துக்கு போற அப்படின்னு நீங்க பரலோகத்துக்கு போய் ஏன் விரும்புறா அப்படின்னு கேட்டா, நான் 2 ரீசன் சொல்லுவேன். ஒன்னு, நரகத்துக்கு போக கூடாது, அதனால நான் எங்க போறேன்? பரலோகத்துக்கு. அது அவ்வளவு கொடூரமான இடம். ஒரே வார்த்தையில சொல்லுவோம், நரகம் என்பது சாத்தான் கூட போக விரும்பாத இடம் தான். என்னது? நரகம். இயேசு கதரேயுடைய நாட்டில் வந்தபோது பிசாசுகள் சொல்றாங்க, இந்த பன்றிகள் இடத்துக்கு போக எங்களுக்கு அனுமதி தாங்க. அந்த வேடை ஒரு வேடை பிசாசுகள் பயன்படுத்தும். காலத்துக்கு முன்பாகவே எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் அப்படின்னு அவங்க என்ன தெரியுதுன்னா, நீர் எங்களை திரும்ப நரகத்துக்கு அனுப்புகா இங்க வந்தீர், அதுக்குன்னு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்குல்ல, அப்ப நாங்க போறோம், அப்ப நாங்க பெய்தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த நரகத்தை எங்களை அனுப்புகா வந்தீர் ப்ளீஸ். நாங்க அங்க போகல, அந்த பண்ணிட்ட நாங்க போறோம். எங்க போறோம் சொல்லுங்க? பண்ணி கூட்டத்துக்கு. அவங்களுக்கு தெரியுது இவர் எங்களை எங்க, அவருக்கு தெரியும். அவர் கதரேட நாட்டில் கால் மிதித்த போது பிசாசுகள் என்ன சொல்லி அவருடைய பாதத்தில் விழும், ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரனா. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு, அப்படித்தானே? ஆமென். இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு 28ஆம் வசனம், அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, என்ன வேர்டு அவன் யூஸ் பண்றான்? உன்னதமான தேவனுடைய குமார். அவன் கரெக்ட், அவன் யூஸ் பண்ண வேர்டு கரெக்ட். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்குமே வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சாத்தானுக்கு வேதனை இருக்கிறது. அல்லேலூயா. சாத்தான், நரகம் என்பது சாத்தானும் போக விரும்பாத இடம். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதனால நாம் எங்கிட்ட நீ ஏன் பரலோகத்துக்கு போக விரும்பல? நரகத்துக்கு போக விரும்பல அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் எதுதான் இருக்கு? பரலோகம். அதனால 2வது, நீ ஏன் பரலோகத்துக்கு போக விரும்பல? அங்கே நான் என்னுடைய மணவாளன் இயேசு அங்கே குடியிருக்கிறார். ஆமே.
அவரோடு குடியிருப்பதற்காக நான் பரலோகம் போக விரும்புறேன். பரலோகம் தங்கத்தாலானது, அடுத்து என்னது வஜ்ரம், அதெல்லாம் அங்க இருக்கட்டும். நாங்க வாழ வீட்டிலேயே நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம், எங்களுக்கு குழப்பம் இல்லை. ஆனா அங்க யார் இருக்கிறான்னா தேவன் குடியிருக்கிறார். அதான் பரலோகம் போக விரும்புறேன். என்னுடைய ஆப்ஷன் இது. என்னுடைய உங்களுக்கு அங்க தங்கத்தான வீடு இருக்கு, நாங்க குளிக்கலாம், குடிக்கலாம், கழிக்கலாம், வேற என்ன புசிக்கலாம், அதெல்லாம் அது ரெண்டாவது. எங்களுக்கு இங்கோல பீஃபே நல்லா தான் இருக்கு. ஸோ நான் சும்மா சொல்றேன், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் ரீசன் என்னன்னா அவரோடு குடியிருக்கவும். அப்ப நம்ம ஏன் பரலோகத்தை குறித்து தியானிக்கிறோம்னா, மூன்றாவது, என் தேவன் குடியிருக்கிற வீடு பரலோகம். அடுத்து ரெண்டாவது அப்படின்னா நான் அவரோடு குடியிருக்க போகிறேன், அந்த வீட்டுல குடியிருக்க போகிறேன். மூணாவது, கர்த்தரிடத்தில் குடியிருக்க, கர்த்தரோடு குடியிருக்க போகிற இடம்தான் பரலோகம். அதனால அதிகமாய் விரும்புகிறோம். எப்படி 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 சொல்லுங்க, அதிகமாய் விரும்புகிறோம். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆசை இயேசுவோடு குடியிருக்க போகிறேன்? ஆமென். இப்பெல்லாம் நம்ம ஒரு கணவன் மனைவி சேர்ந்து குடியிருப்பது போல. இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு சாட்சி, ஒரு பாசு ஒருத்தங்க ரொம்ப முடியாம இருந்தாங்க, அந்த ஆக்சிஜனோட ஏதோ வந்தாங்க. அப்போ எதுக்குமா ஜோம் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது அந்த தாய் இப்படி சொன்னாங்க, என் புருஷனரோடு நான் சேர்ந்து வாழணும், கொஞ்ச நாள் கூட என் புருஷனோடு கூட நான் என்ன செய்யணும், வாழணும், அதுக்கு எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு. அப்போ அந்த ஏக்கம் பார்த்தீங்களா, ஏக்கம். ஏன்னா புருஷனை நான் சமைச்சு கொடுக்கணும், அவர் தான் இப்போ எல்லா வேலையும் பார்க்குறேன், பிள்ளைகளை நான் கவனிக்கணும், கொஞ்ச நாள் கூட நான் அவரு கூட வாழணும், அதுக்கு எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஜீவன் வேணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க. பரலோகத்துல நம்ம இயேசுவோடு கூட நம்ம குடியிருக்க போகிறோம். ஆமே. இப்ப இயேசுவோடு குடியிருக்கிறோம், ஆண்ட நம்ம கூட கண்டிப்பா குடியிருக்கு. இப்ப நம்ம அனுபவிக்கிறோம், இப்ப நம்ம உணர்கிறோம். ஆனா அப்ப உணர்வது மட்டும் லிட்டரலாகவே எப்படி கணவன் மனைவி வாழ்வர்களாகளோ அதே போல நம்முடைய மணவாளனாக இயேசுவோடு நான் வாழ போகிறோம். ஆமே. நான் கர்த்தரோடு குடியிருக்க போகிற ஒரு இடம்தான் பரலோகம். எனவே அதன் மேல் தான் என்னுடைய விருப்பம். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல்ல சொன்ன இம்மைக்காக மட்டும் நான் கர்த்தரை தேடினால் பரிதபிக்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்காகவும் கர்த்தரை தேடி. ரெண்டா, நான் குடியிருக்க போகிற வீடு பரலோகம், எனவே நான் அதை குறித்து தியானிக்கிறேன். முன்ன நான் கர்த்தரோடு குடியிருக்கிற இடம் பரலோகம், எனவே நான் குடியிருக்க போறேன் அந்த இடத்துல. யார் குடியிருக்க போறாங்களோ தெரியாது, நான் குடியிருக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. நாலாவது, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஆமென். எதை நாடணுமா, எதை நாடக்கூடாது? பூமியில் உள்ளவைகளை நாடக்கூடாது, மேலானவைகளையே. ஆமென். நீங்க நம்ம அந்த தேவ பிரசன்னத்தோட உண்மையா நம்ம தியானிச்சு முடிஞ்சு அந்த ஒரு அந்த வியாழக்கிழமை எல்லாம் வரும்போது ஒரே வார்த்தையில சொன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்காது. எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்தா போதுன்ற மாதிரி தான் உங்க மைண்ட் வரும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அந்த ஒரு நடத்தலோட இந்த டாபிக்கை தியானிக்க கத்து கிருபை செய்வாரா. ரெண்டாவது, இந்த உலகம் எவ்வளவு கவர்ச்சியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஓகே, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வீட்டை காட்டிலும் இது நல்லா இல்லை. கன்னியாகுமரி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, வேற என்ன சுற்றுலா தலங்கள் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் வேற எங்க என்ன, அங்க வெளிநாட்டுல நிறைய டவர்லாம் இருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பர் அழகா இருக்கு, ஆனா எங்க பரலோகத்தை காட்டிலும் இது நல்லா இல்லை. அந்த மாதிரிதான் நம்ம ஹார்ட் வந்து நிற்கும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நாலாவது நம்ம ஏன் இதை தியானிக்கணும், வேதம் தெளிவாக பூமியில் உள்ளவைகளை அல்ல, எதை நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். ஆமே. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, அடிக்கடி பிள்ளைகளுக்கு பரலோகத்தை குறித்து சொல்லுங்க.
அந்த விதை உள்ள போட்டு ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளிடத்துல சொல்லுவோம், மக்களே இதெல்லாம் நம்ம சொந்த வீடு, பரலோகம் தான் நம்ம சொந்த, அங்கதான் நம்ம போக போறோம். ஆமென். நாம் மேலானவைகளை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் பூமியில் உள்ளவைகளுக்காக கர்த்தரை தேட வைக்கிறான். தலைவலிக்கா ஜோம் பண்ணு, முதுவலிக்கா ஜோம் பண்ணு, பிள்ளைகளுக்கு படிப்புக்கா ஜோம் பண்ணு. 2 மணிக்கு ஒரு ஜபம் எதுக்குன்னா ஒரு தலைவலிக்கா. அது நீ என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல போய் 2 ரூபாய்க்கு டேப்லெட் வாங்கி போட்டா சரியா? நான் சொல்ல வர கருத்து, ஆனா அந்த ஜபத்தை நம்ம ஆவிக்கிற வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணும் போது இன்னும் மகிமையா இருக்கு. நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்க கவனிச்சா தெரியும், ஒரு பெரிய ஜப குறிப்பை கொண்டு வந்து இதுக்காக சோத்திரம் பண்ணுவோம் வராது. அவ்வளோ நம்ம ஸ்பிரிச்சுவலுக்காகத்தான் அதிகமா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் growth. அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அபிஷேகத்துக்காக, ஏன்னா ஸ்பிரிச்சுவலா வளர்றது எதுக்குன்னா நான் பரலோகத்தோடு நெருங்குகிறேன், ஆவிக்கிற ஜீவிதத்தில் நான் வளர்கிறேன். நான் பூமிக்குரியவர்களுக்காக அல்ல. நான் நம்ம சர்ச்சில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்க சொந்த தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்காதுங்க. ஜெபிக்காதுங்கன்னு சொல்லிட்டுனா அது உபதேசமா வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிற சூழ்நிலை வராது. நம்ம ஆண்டவர் உண்மையா தேடினா, நம்ம நினைச்சாலே போதும், நம்ம என்ன சொல்ல விரும்பினாலே போதும், கர்த்தர் தேவைகள் அதிகமாய் சந்திப்பா. ஆமென். எலியாவை நடத்தின விதம் என் மண்டையில ஒரு மெசேஜா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல எப்படி நடத்தினா, அவன் தேவைய ஆண்டவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் வைக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊரு ஃபுல்லா பஞ்சம், ஆனா அவனுக்கு சாப்பாடு கர்த்தர் கொடுத்தார், இறைச்சி. அடுத்து கேரி தாற்று தண்ணீர் வற்ற போகிற நேரத்தில், ஆண்டவரே தண்ணி இல்லையே நான் என்ன செய்யணும் கேட்கிற அளவுக்கு கர்த்தர் எலியாவை வைக்கல. தண்ணி வற்றுகிற நேரம் வந்தபோது ஆண்டவரே சொல்ற, நீ சாரி பார்த்து ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்கே நான் எல்லாம் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன், அங்க அவளுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்ற. அப்போ நீ உண்மையுள்ள தேவ மனுஷனா இருந்தால், உன்னுடைய சொந்த தேவைகளுக்கு நீ ஜெபிக்காத அளவிலே கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்துவார். அப்ப ஜெபம் எதுக்கு பண்றேன் சார்? அவரோடு உறவாட, அவரை அனுபவிக்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவரை இன்னும் அறிய, அவரை நெருங்க, அவரை நேசிப்பதற்கு என் ஜெபத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ சொந்த தேவைகளை ஜெபிக்க கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா ஜெபிக்கணும். பைபிள் சொல்லுது, கேட்கிறவன் எவனும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வேண்டான்னு சொல்ல. அது ஒரு லெவல். அடுத்த லெவல் எப்படின்னா, கேட்கிற நிலைமை வரவே வராது. நம்ம கொடுக்கிற அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்மளை வைப்பார். அதான் ஒரு உன்னதமான அனுபவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான் இருந்தாரு. ஆமென். சீஷர்கள் அப்படிதான் மாறினாங்க அப்போஸ்தலர் ஒரு கட்டத்துல. அதனால உண்மையா தேடும் போது, ஆண்டவரே எனக்கு இது தாருங்க, அதை தாருங்க அப்படின்னு கேட்கிற அளவுல கர்த்தர் வைக்கவே மாட்டார். இதனோட ஃபெய்த், இதனோட விசுவாசம். இந்த அனுபவத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. அப்ப என் நாட்டம் பரலோகம். ஆமென். பவுல் இதுதானே நான் சொன்னார்ல, நான் கர்த்தரோடு குடியிருக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன வாசித்தோம் கொலோசியர்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானத, அதை தான் நீங்க நாடுங்க, அதை நாடுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நாட்டம் பரலோகத்தின் மேல் இருக்கிறதா? ஹலோ, இல்லைன்னா உலகத்துக்கு மேலத்தான் இருக்கிறதா நம்முடைய நாட்டம்? என்னுடைய நாட்டம் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானத. கடைசியாய் ஒன்ன கூட சொல்லி நான் முடிக்கிறேன். நாளையிலிருந்து பரலோகத்தை குறித்து இன்னும் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அதே அல்ல, போதும். ஆதியாகமத்தில் இந்த ஆபிரகாமுக்கு அப்பமே அந்த வெளிப்பாடு இருந்து பாத்தீங்களா, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு. அன்றைக்கு இருந்ததுல ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் ஆபிரகாம். அவனுக்கு ஒரு புத்தகத்துல எப்படி எழுதிருந்து, அவருக்கு வேலைக்காரங்க மட்டும் 2000 பேர் பக்கத்துல இருந்தாங்களாம்.
பைபிள்ல சொல்லப்பட்டது ஒரு யுத்தத்துக்கு அவர் தன் வீட்டிலே ரெடியான வேலை, அதாவது வேலைக்காரங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 318 பேரை கூட்டிட்டு அவர் யுத்தத்துக்கு போறார். அவ்வளவு பெரிய பணக்காரர், ஐஸ்வர்யவான், பூமி தாங்க கூடாததா இருந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான். ஆனா அவருக்கு விருப்பம் இது ஒண்ணுலையும் கிடையாது, அதிலும் மேன்மையான பரமதேசம். ஆமென். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் மேலானது பரலோகம். ஆமேன் வராது. ஒத்துக்கொள்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றையும் பர்டிகுலராக சொன்ன உங்களுக்கு வருத்தம் உண்டா? அதனால எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை சொல்லு. எனக்குரிய எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது பரலோகம். உண்மையாதான் சொன்னீங்களா? என் வீட்டை காட்டிலும் மேலானது பரலோகம். எனக்கு காரை காட்டிலும் பைக்கை காட்டிலும் நீங்களே எக்ஸட்ரா போட்டுருங்க. இது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது என்னது? அதனால அதை அல்ல, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல. ஆமென். அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். இதுல ஒரு வேடனை இணைச்சுக்கோங்க. ஆவிக்குரியவனுடைய அடையாளம் அவனுடைய விருப்பம் பரலோகமாயிருக்கும். இந்த உலகத்துள்ளவர்கள் மேல் விருப்பம் இருக்கும், ஆனா அதை காட்டில் அதிக விருப்பம் இது மேலதான் இருக்கும். உன் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்ட, எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு. நாட் ஸ்பிரிச்சுவல் மேன். நீ ரோட்ல இருந்தாலும் உன் விருப்பம்னு கேட்ட, நீ சொல்லணும் என விருப்பம் பரலோகம், என் விருப்பம் கர்த்தர், அவரோடு இருக்கணும். Praise the Lord. ஆமென். ஒரு வீடை இனாகிரேஷன் பண்ணி, ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணி வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க நினைக்கணும், இது எனக்கு ஆண்டவர் தந்த வீடு. ஆனா இதை காட்டிலும் மேலான ஒரு வீடை கர்த்தர் பரலோகத்துல எனக்காக வச்சிருக்கிறாரு. ஆமென். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஹோலி ஸ்பிரிட், பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்முடைய அடுத்த வாரத்துல புதன்கிழமை நம்ம தியானிக்கிற டாபிக். அப்போஸ்தலர் நடபடிகள் தான் நம்ம அதை வச்சு ஜெபிக்க போறோம், தியானித்து ஜெபிக்க. ஏன்னா அதுக்காக நான் அப்போஸ்தலர் நடபடிகள் இப்பவுமே வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்கு இந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் நிலங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். எல்லாம் எல்லாருக்கும் பொதுவா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு வேர்டு டச் பண்ணிச்சு, அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. எடுத்தீங்களா அந்த வசனம்? நல்லா சரியான வேர்டு. 6ஆம் அதிகாரமா 4 வாசிச்சேன் இன்னைக்கு. சரி, ஓகே. 4. ஓகே, 4 எத்தனை? வாசிங்க. நிலங்களையும் உடையவர்கள் கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கும் ஒன்றும். எல்லாத்த வித்து எல்லாம் கொடுத்த பிறகு ஒருத்தரும் ஒரு குறையும் வரலன்னு. ஹலோ, ஆமென். ஏன்னா அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஃபெய்த் எதுவா இருந்ததுன்னா, இது நமக்கு சொந்தம்னு ஒண்ணு வேண்டாம், நம்ம சொந்தம் பரலோகம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பொது நமக்கு இந்த பூமியில ஒண்ணு வேண்டாம். அதனால ஃபாதர் பாடினால, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. நான் ஒண்ணு சொல்லி, ஆவிக்கிறேன் என்பதோட ஒரு அடையாளம், இந்த உலகத்தில் உள்ளவைகளை காட்டும் உங்களுடைய விருப்பம் பரலோகத்தின் மேல் இருக்கும். ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கே ஏதோ கொஞ்சம் பரலோகத்து மேல கொஞ்சம் விருப்பம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்த உலகம் அப்படின்ற மாதிரி முக்குற மாதிரி ஃபீலிங் வருது. இப்போதான் நம்ம தொடங்கி இன்னும் உள்ளே போகலை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தியானிச்சு
நான் உண்மையா நம்ம அந்த ப்ரெசன்ஸ்ல அப்படி தியானிச்சு முடியும் போது அந்த வியாழக்கிழமை அந்த லாஸ்ட் வீக்கெல்லாம் வரும்போது அப்படி உங்களுக்கு நமக்கு இந்த உலகமே பிடிக்காத மாதிரி ஆகும். அதனாலதான் பவுல் இந்த வெளிப்பாடு இருந்தாலும் சொன்ன எல்லாவற்றையும் குப்பையா எண்ணுகிறேன். பரம் அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எழுதுகிறேன், குப்பையா எண்ணுகிறேன். இந்த உலகம் அவருக்கு குப்பையா தெரிஞ்சு, ஆமே, அவருக்காக தேவனால் கட்டப்பட்ட ஒரு நித்திய வீடு பரலோகம், அந்த வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. அந்த உபத்திரம் பெருசா தெரியல, மரணம் பெருசா தெரியல. அவரு தெரியும், நான் என் தேகத்தை விட்டு குடிபோகம் நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு புரோஜனமா இருக்கு, நான் உயிரோடு இருந்தேன், அதனாலதான் நான் இருக்கிறேன். இல்லைன்னா இப்பவுமே நான் பரலோகம் ஆயத்தம். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியத்தோடு வாழ கத்த கிருபை. இதெல்லாம் ஒரு 100 பேர், குறைஞ்சது ஒரு 100 பேரை வச்சாது மெடிடேட் பண்ற டாபிக் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய விருப்பம் பரலோகத்தின் மேல் இருக்கிறது. ஆமே. அன்னைக்கு ஆபிரகாம் அந்த வெளிப்பாடு அதே இல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அப்ப ஏன் பரலோகத்தை குறித்து தியானிக்கிறோம்னா ஒரு 5 காரியங்கள். ஸ்தோத்திரம். என்னோட குடியிருப்பு, நான் இம்மைக்காக மட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. 2வது, என்னுடைய குடியிருப்பு பரலோகம். 2வது, நான் கர்த்தரோடு குடியிருக்கிற இடம் பரலோகம். மேன்மையானதை நான் ஆடணும், அதுல மேன்மையான பரம தேசத்தையே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி, ஆமென், எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு. ஆமென். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. சொல்லுங்க. ஆமென். அதை தேடி ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் போகாமலே தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. நம்ம தாயகம் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே, ஆமென், இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே, ஆமென், எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாமே இயேசு, 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 எல்லாமே இயேசு. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாளையிலிருந்து நாங்கள் இதை தியானிக்க போகிறோம். இந்த வெளிச்சத்தில் எங்களை கொண்டு செல்லும். இதை குறித்து அதிகமாக தியானிக்க கர்த்தர்கள் இன்னும் கிருபை தாரும். நம்முடைய நாம மகிமைப்படட்டோம்ப்பா. இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு வார். எங்களுடைய சொந்த வீடு பரலோகம், எங்களுடைய தாய் வீடு பரலோகம், நாங்கள் குடியிருக்க போகிற இடம் பரலோகம். இன்னைக்கு இந்த முதல் நாள் ஜெபத்தை வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ராஜன் சிஸ்டருக்கு நல்ல சுகத்தை கொடும். அவருடைய பலவீனங்களை முற்றிலுமாய் மாற்றும்.
தொடர்ந்து நாளை நடக்கிற அதிகார ஜெபம், சங்கிலி ஜெபம், மாலை கூட்டம் எல்லாம் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.